மனமொத்த மணவாழ்க்கை அமைய வண்டுவார் குழலியம்மை உடனுறை அருள்தரும் மாணிக்க வண்ணரை மனமுருகி இந்த பதிகத்தை பாடி வழிபட்டு வர உங்களுக்கு சிறப்பான மணவாழ்க்கை அமையும். பாட வேண்டிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். சடையாயெனுமால் சரணி எனுமால் விடையாயெனுமால் வெறுவாவிழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே. சிந்தாயெனுமால் சிவனேயெனுமால் முந்தாயெனுமால் முதல்வாயெனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவளே சரவே. அறையார் சுழலும் மழல்வாயரவும் பிறையார் சடையும் முடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாயிவளை இறையார் வளை கொண்டெழில்வவ் வினையே. ஒளிநீர் சடையிற்கரந்தாயுலகம் பலிநீ திரிவாய் பழியில் புகழாய் மலிநீர் மருகல் மகிழ்வாயிவளை மெலிநீர் மயளா கவும் வேண்டினையே. துணி நீல வண்ணம் மூகில் தோன்றியன்ன மணி நீல கண்டம் உடையாய் மருகல் கனி நீல வண்டார் குழலாளிவள்தன் அணி நீல ஒண்கண் அயர்வாக்கினையே. பலரும் பரவ படுவாய் சடைமேல் மலரும் பிறையொன்றுடையாய் மருகல் புலரும் தனையும் துயிலாள் புடை போன் தளரும் படுமோ அடியாளிவளே. வழுவாள் பெருமான் கழல் வாழ்கவென எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாளுடையாய் மருகற்பெருமான் தொழுவாளிவளை துயராக்கினையே. இலங்கைக்கிறைவன் விலங்கலெடுப்ப துலங்கவ்விரலூன்றலுந் தோன்றலனாய் வலங்கொள் மதிசூழ் மருகற்பெருமான் அலங்கல்லிவளை அலராக்கினையே. எரியார் சடையும் மடியும் இருவர் தெரியாததோர் திரளாயவனே மரியார் பிரியா மருகற்பெருமான் அறியாளிவளை அயர்வாக்கினையே. அறிவில் சமணும் மலர் சாக்கியரும் நெறியில்லனசை தணர் நின்றுளர்வார் மறியேன் துகையாய் மருகற்பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே. வயஞானம் வல்லார் மருகற்பெருமான் உயர் ஞானமுணர்ந்தடியுள் குதலால் இயஞான சம்பந்தன் பாடல் வல்லார் வியஞாலமெல்லாம் விளங்கும் புகழே. இந்த பதிகம் இத்தகைய சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டது என்பதற்கான சிறிய குறிப்பு. தகுந்த வயதை அடைந்த பலர் திருமணம் கைகூடாமல் இருக்கின்றனர். அவர்கள் நல்ல மணவாழ்வை பெற நம் முன்னோர்கள் கண்ட முறையை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அவ்வகையில் ஞானசம்பந்தர் காலத்தில் நிகழ்ந்த ஓர் அற்புத வரலாற்றை பற்றி காண்போம். திருமருகல் என்ற ஊருக்கு அருகில் வைப்பூர் என்ற கிராமத்தில் தாமன் என்னும் பெயருடைய வணிகன் வாழ்ந்து வந்தான்.
அவனுக்கு 7 பெண் பிள்ளைகள் இருந்தனர். மூத்த மகளை தன்னுடைய மருமகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றேன் என்று வாக்குறுதியை கொடுத்தான். ஆனால் அவ்வாறு செய்யாமல் அதிகமாக பணம் கொடுத்த மற்றொருவனுக்கு தன் மூத்த மகளை திருமணம் செய்து வைத்தான். அடுத்தடுத்த 5 பெண் பிள்ளைகளையும் பிறருக்கே திருமணமும் செய்து கொடுத்தான். தன் தந்தையின் இச்செயலால் பொறாத அவனுடைய 7வது மகள் தந்தை வாக்கு மீறிவிட்டார் என தந்தை செய்த தவறை மாற்ற மாமனை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று தன் மாமனுடன் ஊரை விட்டு வெளியேறினாள். அன்றிரவு திருமருகல் என்ற தலத்தில் இருவரும் தங்குகின்றார்கள். அந்த இரவு பொழுதில் அந்த ஆண்மகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான். அப்போது அவள் சடலத்தை தொடாமல் கதறி அழுகின்றாள். காரணம், இருவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. திருமணமாகாத ஒருவனை எப்படி நான் தீண்ட முடியும்? பாம்பு தீண்டியவனை காக்க என்னால் தீண்ட முடியவில்லையே என்று அழுகின்றாள். அந்த அழுகுரல் அங்கு வந்து ஞான சம்பந்தருடைய செவிகளை சென்றடைந்தது. உடனே அந்த திருத்தலத்து இறைவனை நினைந்து, இறைவனே, இந்த பெண்ணின் வேதனையை போக்க வேண்டும், இறந்து கிடக்கும் பிணமகன் மணமகனாக மாற வேண்டும் என்று சடையாய் எனுமால் நீ எனுமால் விடையாய் எனுமால் ஒருவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே என்று தொடங்குகின்ற ஓர் அற்புதமான பதிகத்தை பாடி முடிக்கும்போது அந்த ஆண்மகன் விடம் நீங்கி எழுந்தான். அதன்பின் அந்த இருவருக்கும் மணம் செய்து வைத்தார் ஞானசம்பந்த பெருந்தகை. இப்படி தடைப்பட்ட திருமணத்தை நடத்திய இத்திருத்தலத்து இறைவனை வழிபட்டு திருமருகல் திருப்பதிகத்தை நாமும் பக்தியுடன் பாராயணம் செய்தால் திருமண வயதை அடைந்தவருக்கு திருமணம் கைகூடும். இதை வரலாறாக மட்டும் பார்க்காமல் திருமணம் தடைப்பட்டோர் வாழ்க்கையில் முயன்று மேற்கொண்டு பார்த்தால் கட்டாயமாக கல்யாணம் கைகூடும். பாம்பின் விடம் தீர்த்து திருமணம் நடத்திய இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்தால் ராகு மற்றும் கேது ஆகிய பாம்பு தெய்வங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி திருமணம் நடைபெறும் என்பதும் திண்ணம். மேலும் 63 நாயன்மார்களின் ஒருவரான செங்கட் சோழரால் கட்டப்பட்ட மாடக் கோயில்களில் இத்திருக்கோயிலும் ஒன்று என்பதும் மற்றொரு சிறப்பு. திருமருகலில் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி திருமணம் செய்து வைத்ததை இன்றும் நினைவு கூறும் வகையில் திருக்கோயிலில் அந்த ஆண், பெண் மற்றும் ஞானசம்பந்தர் ஆகிய மூவரும் ஒரே பீடத்தில் நிற்பதைப் போல திருவுருச் சிலைகளை எழுந்தருளச் செய்திருக்கின்றனர். அத்தலத்தில் இவ்வரிய வரலாற்றை நினைவுகூரும் விதத்தில் சித்திரை திருவிழாவில் 6ஆம் நாளன்று விடம் தீர்த்த விழா என்று நடைபெறுகின்றது. 7ஆம் நாள் விழாவாக அந்த ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் திருமணம் செய்து வைக்கும் திருக்கல்யாணமும் நடைபெறுகின்றது. இன்றளவும் இந்த திருக்கோயில் வீதியிலே பாம்பை காண்பது மிகவும் அரிதாகவும், அவ்வாறு காணப்பட்டாலும் கூட அவை யாரையும் தீண்டுவதில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இத்தலத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. அது என்னவென்றால், சிறுத்தொண்ட நாயனாரின் மகளான சீராளன் இங்குதான் படித்தார் என்பதாகும். இக்கோயிலின் பின்புறத்தில் உள்ள குளமானது இன்றளவும் சீராளன் திருக்குளம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் திருநாவுக்கரசு நாயனார் பெருகலாம் தவம் பேதாமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருந்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே என்றும் பாடியிருக்கின்றார். நாமும் நமக்கு வயது வந்த பெண் பிள்ளைகள் இருப்பலாயின் இந்த பதிகத்தை பக்தி சிரத்தையுடன் பாடி நம் பிள்ளைகளுக்கு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றியுறவுகளே.